வணக்கம் வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் பிரதீப். இது சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட். இது சீசன் 4. இந்த சீசன் முழுக்க முழுக்க நம்ம ஹாய் ராம் அண்ட் ஹாய் குமுதா ஃபார் கம்மிங் ஆன் த பாட்காஸ்ட். அண்ட் இந்த வாரம் நம்ம வந்து தெலுங்கு படம் லிட்டில் சோல்ஜர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த தடவை நானே வந்து சினாப்சிஸ் சொல்லிடுறேன். 2 குழந்தைங்கள பேஸ் பண்ணி தான் இந்த மொத்த படமே இருக்கு. அவங்க அப்பா வந்து, அந்த குழந்தையோட அப்பா வந்து மியூசிஷியன். இந்த படத்துல வந்து ரமேஷ் அரவிந்த் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் அம்மா வந்து ஹீரா, ஷீ இஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப். அண்ட் ஸோ என்ன ஆயிடுது அப்படின்னா, அவங்க 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிட்டு தனியா இருக்காங்க. அண்ட் அவங்க பேரண்ட்ஸோட, போத் சைட் பேரண்ட்ஸோட வந்து டச் இல்லை. ஸோ இவங்க தனியாக தான் இருக்காங்க. ஸோ நடுவில் வந்து ஹீரோயினோட அம்மா வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. வில் எழுதணும் அப்படின்ற சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க மாமாவுக்கு தெரியுது. அவங்க மாமா வந்து அந்த சொத்தை அடையணுன்றதுக்காக அந்த குழந்தைங்களோட அப்பா அம்மா வந்து கொன்னுடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க வந்து என்ன மாதிரியான ஜேர்னி வந்து என்டியூர் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ ராம், I'll start with you. Yeah. Okay, so what are your first thoughts after watching the movie? Yeah, so என்னன்னா like இந்த படம் வந்து இது ஒரு இட்ஸ் an important film in தெலுங்குன்னு சொல்லி எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து தெரியும். Okay. இது எப்போ வந்த படம்? 1998 1980sல வந்தது, ரைட்? இல்ல 90s somewhere in 90s வந்தது. Yeah. So இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபில்ம்னு எனக்கு தெரியும். பட் நான் இது ரொம்ப வருஷமாவே நான் பார்க்கல. இந்த படத்தை இந்த பாட்காஸ்டாக தான் நான் பார்த்தேன். Okay. படம் பார்க்கும்போது ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு 90s ஃபில்ம். இட்ஸ் a 90s film. It looks like a 90s film. It sounds like a 90s film. The characters behave like they are in a 90s film. But films பண்றது they are a product of their time. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பார்த்தோம்னா as a filmer, to be honest, இது எனக்கு அவ்வளோவாலாம் like I tried a lot to like this film. And yeah, there are portions, எனக்கு பிடிச்ச போர்ஷன்ஸ்லாம் இருந்திருக்கு. பட் ஈக்குவலி கொஞ்சம் ஜாரிங்கான போர்ஷன்ஸும் இருக்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன். பட் எனக்கு ஒரு விஷயம், இந்த படத்தை வந்து இன்னும் பெட்டரா என்னால ஐ குட் அப்ரிஷியேட் இட் மோர் ஆஃப்டர் ரீடிங். இது நான் போன வாட்டி கூட சொல்லியிருந்தேன். சங்கீர்த்தனா வர்மா வந்து நியூஸ் மினிட்க்கு ஒரு காப்பி எழுதியிருந்தாங்க. 23rd anniversary. எதுக்கு இந்த படம் இஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லி. ஸோ அந்த காப்பி படிச்சது, அந்த ஸ்டோரி படிச்சதுக்கு அப்புறம், அந்த பீஸ் படிச்சதுக்கு அப்புறம் ஐ குட் அப்ரிஷியேட் த ஃபில்ம் மோர். இதுல இருக்கிற நுவான்சஸ் வந்து அண்டர்லைன் பண்ணி அதை நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ணி எழுதியிருந்தாங்க இந்த படத்துல இருக்கிற நிறைய தீம்ஸ். ஸோ யா, அது படிச்சதுக்கு அப்புறம் நான் இந்த படம் பத்தி யோசிச்சா ஓகே, ப்ராபபிலி இட் வாசன்ட் ஜஸ்ட் another silly kids film அந்த மாதிரி தோணுது. பட் மை ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆஃப் தட் ஃபில்ம் வாஸ் childish film, which I don't think it's I don't mean it in a negative connotation because it's a film about kids. So yeah, childish ஆ தான் இருந்தது படம். ஓகே ஓகே. ஸோ குமுதா, உங்களோட ஃபர்ஸ்ட் தாட்ஸ் என்ன இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம்? மோஸ்ட்லி ராம் கவர் பண்ணிட்டாரு. பட் யா, எனக்கு தோணுனதும் அதான். ஸோ ஐ ஹேட் டு மேக் அப் மை மைண்ட் திங்கிங் இட் வாஸ் அ மூவி டேக்கன் இன் த 90s. ஸோ அப்போ இருந்த அந்த ஒரு ஃபிலிம் என்வாயன்மெண்ட்டுக்கு திஸ் ஃபிலிம் லுக் லைக் ஒரு லார்ஜர் ஆடியன்ஸ் கவர் பண்ணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல எடுத்த மூவி மாதிரி இருந்தது பிரைமர்லி. அண்ட் கிட் சென்ட்ரிக். ஸோ ஐ திங்க் அதுக்கு தே ஹவ் டன் ஜஸ்டிஸ். அப்போ ஒரு குழந்தையா நான் அதை பார்த்துருந்தேன்னா திஸ் வுட் ஹவ் லெஃப்ட் மீ லைக் ஒரு குட் சைல்ட்ஹுட் மெமரி ஆஃப் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சைல்ட்ஹுட் மூவிஸ் அப்படின்ற அளவுக்கு இது இருந்திருக்கும். அது எனக்கு கண்டிப்பா. ஸோ அதுக்கான மசாலாவோ, அதுக்கான எமோஷன்ஸ், அந்த என்டர்டெயின்மெண்ட்கான ஓவர் டோசேஜ் ஆஃப் சாங்ஸ், ஸோ பிளஸ் தாத்தா பாட்டி டச், ஸோ அதெல்லாம் வந்து would have definitely worked out for me as a child. ஸோ அப்படி பார்க்கும்போது ஐ திங்க் ஓவரால் த மூவி did justice to its period. இப்ப பாக்குறதுக்கு ராம் சொன்ன எல்லா இதுவுமே வந்து ஃபீல் ஆச்சு. இப்படி இருந்திருக்கலாமோ, நிறைய லாஜிக் எக்ஸ்பெக்ட் பண்ணா ரொம்ப பயங்கரமா இடிக்குது. பட் அவுட் சைட் ஆஃப் தட் ஐ திங்க் it's a good one time watch. Okay. Especially for kids. கண்டிப்பா. நான் வந்து ரீசெண்டா ஒரு 1 or 2 days பேக் வந்து யாரோ ஒருத்தங்க எழுதியிருந்தாங்க, நம்ம வந்து ஐ டோன்ட் நோ, ராம் தான் எழுதியிருந்தாரு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. நம்ம வந்து இன்னைக்கு அந்த திருச்சிற்றம்பலம் போஸ்ட்ல வந்து போட்டிருந்தாரு நினைக்கிறேன், நம்ம வந்து ரியல் லைஃப்ல லாஜிக் பாக்குறது இல்ல, சினிமாக்கு தான் லாஜிக் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐம் நாட் ஷூர் இஃப் வெற்றிமாறன் சொல்லியிருந்தாருன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருந்தாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஐ வாண்டட் டு கோட் தட் ஹியர்.
பிகாஸ் என்ன நமக்கு வந்து திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் ரேண்டமா நடக்கும், வி டோன்ட் ஃபைண்ட் லாஜிக். பட் சினிமான்னு வரப்போ வி ஃபைண்ட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் லாஜிக். அண்ட் இது வந்து நான் நெகட்டிவ் கொனோட்டேஷன்ல சொல்லல, டு பி ஹானஸ்ட். பட் அது வந்து ஒரு ஹியூமன் மைண்டே வந்து நமக்கு அப்படிதான் டிசைன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. But I think that's also an evolution இல்லையா? So same logic. அன்னைக்கு மின்னலே பார்க்கும்போது தப்பா தெரியல, இன்னைக்கு தெரியுது. So I think it's that evolution of a human mind. It's how much you broaden and learn about things. Obviously logic எதிர்பார்ப்பேன். So maybe then I start living logically in my life. And நான் first logic எனக்கு வந்து நான் 300 rupees spend பண்றேன் இல்ல, என்னோட டெஃபினட்டா it touches $1,000. My expense touches $1,000 when I go. So when appo I will definitely expect the filmmaker to be responsible enough to, you know, give me the return on investment for the 3 hours. So and the connotation la paakumbodhu logic is something that you develop over a period of time nanikiren, and it's not wrong. If I want a fairy tale abdina, set my expectation up for it endradha concept. There are so many avenues today to set an expectation for a movie. டீசர்ல இருந்து, ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து, ட்ரெய்லர்ல இருந்து, பீப்புள் ரிவ்யூஸ்ல இருந்து, ஃபீட்பேக் எல்லாத்தையும் வச்சு. ஸோ அந்த மாதிரி இஃப் திருச்சிற்றம்பலம் as such was I think I'm getting diverted from the topic, but திருச்சிற்றம்பலம் as is வந்து ஒரு லைட் ஹார்ட்டட் மூவின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு லாஸ்ட் half an hour ஒர்க் ஆகல. So because the logic was missing for me. Same concept. Right. So yeah. Okay. So yeah, back to the Little Soldiers. Yeah. ஓகே. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் நீங்கள் 2 பேரும் சொன்னதான் இட் வாஸ், நான் வந்து 2 பார்ட்ஸாக தான் நான் அந்த படத்தை பார்த்தேன். அகெயின் ஃபார் த சேக் ஆஃப் பாட்காஸ்ட். ஏன்னா எனக்கு வந்து சில்ட்ரன்ஸ் மூவின்னு நான் தேடுறப்போ தெலுங்குல வந்து எனக்கு இது ஒன்று தான் வந்து நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணது, இது ஒன்று தான். அதை விட்டா இன்னும் ரொம்ப பிளாக் அண்ட் ஒயிட் மூவிஸ்ல வந்து ஏதோ சஜஸ்ட் பண்ணாங்க, ஐ டோன்ட் ரிமெம்பர் தட் நவ். பட் ஓரளவுக்கு ட்ரெண்டிங்காக இருக்கிறதுனா வந்து இதுதான் வந்து வந்துச்சு. அதே மாதிரி ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ போத். ஸோ இஃப் தே செட் அன் எக்ஸ்பெக்டேஷன், இப்போ குமுதா சொன்ன மாதிரி இப்போ வந்து நிறைய சான்சஸ் இருக்கு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்றதுக்கு அப்படின்னு. பட் நான் வந்து அகெயின் தெலுங்கு சினிமாவில் வந்து சில்ட்ரன்ஸ் மூவின்னு தேடுறப்போ வந்து கிருஷ்ணகாடி வீரபிரேம கதாலாம் வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் ஐ டோன்ட் நோ ஹவ் இஸ் தட் ஈவன் தெலுங்கு சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் ஃபார் தட் மேட்டர். ஏன்னா அது வந்து ஒரு குழந்தைகளுக்காக எடுக்கப்பட்ட படமே இல்லை, இட்ஸ் அ ராம்காம். அண்ட் அதுல வந்து நிறைய வயலன்ஸ் இருக்கும், நிறைய பிளட் ஷெட்ல இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் ஸோ அந்த மாதிரி தான் வந்து கேட்டகரைஸ் பண்றாங்க. ஒரு ஆக்ஷன் மூவி, ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா வந்துட்டு தே டேர்ம் தட் அஸ் அ சில்ட்ரன்ஸ் மூவி அஸ் அ ஹோல். ஸோ டு யூ திங்க் சில்ட்ரன்ஸ் மூவிஸுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? What are your thoughts about that? Kumuda, I'll start with you. 100%. I think it's one major avenue for children to get influenced. Inniki there are so many things. If you look at it, access to smartphone, access to internet, access to information is much more to kids இன்னைக்கு. ஸோ அதனால அந்த அவென்யூ கண்டிப்பா இருக்கணும். அப்படி இப்ப எனக்கு ஞாபகம் இருந்து என்னோட சைல்ட்ஹுட்ல இருந்து யோசிக்கும் போது ப்ராமினென்ட்டா ஞாபகம் இருக்குது. ஸோ நான்லாம் வந்து சன் டிவி, கே டிவி, ராஜ் டிவி பார்த்து வளர்ந்தேன். ஸோ ப்ராமினென்ட்டா எனக்கு ஞாபகம் இருக்கிறதுலாம் வந்து ராஜ் டிவினா விசு படம், சன் டிவினா அந்த கேட்டகரைசேஷன் ஆஃப் அடிரடி வெள்ளி, அந்த நகைச்சுவை திங்கள். ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வேரியன்ஸ் பார்த்து வளர்ந்துருக்கேனே தவிர தமிழ்ல ரொம்ப இந்த ராஜா சின்ன ரோஜா அந்த மாதிரி ரொம்ப கம்மியான படங்கள் தான் ஞாபகம் இருக்கு குழந்தைங்களுக்கு அப்புறம். பட் இட் ஸ்டக் டு மை ஹார்ட். அதுல நிறைய சில வேல்யூஸ் இருந்தது, மெசேஜஸ் இருந்தது. ஐ திங்க் அந்த அவென்யூ ஆஃப் மூவிஸ் டீச் அ லாட், எஸ்பெஷலி சில்ட்ரன் கிராஸ்ப் அ லாட். இப்ப என் நீஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ விளையாடிட்டே இருப்பா, ஷீல் ப்ராப்ளி பி பில்டிங் பிளாக்ஸ் ஆர் விளையாடிட்டே இருந்திருப்பா, பட் ஹர் இயர்ஸ் வில் பி ஆன் த ஸ்கிரீன். டக்குன்னு அதை பத்தி ஒரு கான்வர்சேஷன் நடந்தா அவளால அதுல ஒரு ஃபீட்பேக் கொடுக்க முடியும். எஸ்பெஷலி பிகாஸ் children are able to do that, do something. Multitasking is something that comes very naturally to them. So அப்படி இருக்கும்போது when they are able to grasp so much போது I look at movies as a very important medium for children to, because that's their only entertainment. They will have scheduled timeline. ஒரு வாரத்துல ஒரு படம் பார்க்கலாம், 2 படம் பார்க்கலாம். அந்த ஒரு parenting restriction இருக்கும்போது I think it's a very important medium for usage of kids to teach them values, or I don't know about life in general. I think okay so Ram, உங்களோட thoughts? எனக்கு வந்து இதுல கைண்ட் ஆஃப் மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸ் இருக்கு. நான் இது 2 சைடுல இருந்துமே நான் பாக்குறேன். ஒன்னு வந்து இப்போ வந்து ரீசெண்டா யாரோ ஸ்காட் மெண்டில்சனோ யாரோ ஃபார்ப்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கவர் பண்றவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார்.
மில்லியன்ஸ் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன மில்லியன்ஸ் படம் வந்து கிட்டத்தட்ட 700 மில்லியனோ இல்லை 800 மில்லியனோ எவ்வளவோ அது பாக்ஸ் ஆஃபீஸ் கிராஸ் வந்துச்சு. திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ கிவ் கிட்ஸ் தேர் ஓன் ஃப்ரான்ச்சைசஸ் சொல்லி. ஸோ யா ஐ லைக் த வெரி ஐடியா தட் கிட்ஸ்க்குன்னு ஒரு ஃப்ரான்ச்சைஸ், கிட்ஸுக்குன்னு சம்திங் டு லுக் ஃபார்வர்ட், கிட்ஸுக்காக ஒன்று லைக் எந்த ஒரு அன்அடல்ட்ரேட்டடா ஒன்று கொடுக்கறது வந்து டெஃபினெட்லி நல்ல விஷயம் தான், அது உங்களுக்குன்னு இருக்கிறதுன்னு. பட் நான் ரீசெண்டா ஊருக்கு போயிருந்தப்போ வாஸ் இன்டராக்டிங் வித் மை 8-year-old cousin அண்ட் அவன் எவ்வளவு தெளிவா இருக்கான்றத பார்த்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. He has a clear demarcation between what is a kids film and what is an adult's film. And it's not like he enjoys only a kids film. இப்போ ரீசெண்டா கார்த்திகேயா 2 சொல்லி தெலுங்குல ஒரு படம் வந்துச்சு. அந்த கார்த்திகேயா 2 படம் வந்து அது என்னதான் அந்த ஹிந்துத்துவா அதெல்லாமே வந்து அடல்ட்ஸ் பார்த்தாலும் ஒரு குழந்தையா அவன் என்ன பாக்குறான்னா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறாங்க, குகையை காட்டுறாங்க, ஹில்ஸ் காட்டுறாங்க, பாம்பு காட்டுறாங்க, அப்படிதான் அவன் அதை ப்ராசஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். He watched Vikram. He's an 8-year-old. He watched Vikram and he loved Vikram. Yeah. And also he told me that how disturbing that scene where Gayatri's head is cut off, அது எவ்வளவு டிஸ்டர்பிங்கா இருக்கும் அந்த சீன் தவிர நான் படம் ஃபுல்லா என்ஜாய் பண்ணேன்னு அவன் சொல்றான். இட்ஸ் நாட் லைக் குழந்தைங்க இதை மட்டும்தான் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாம, பிகாஸ் நம்ம சின்ன வயசுல இருக்கும் நான்லாம் போக்கிரிலாம் 3rd ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது பார்த்தேன். எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது 3rd ஸ்டாண்டர்ட்ல பார்த்து. போக்கிரி தெலுங்குவா தேர்ட்ல ஃபோர்த் தெலுங்கு ஓகே. நான் அவ்வளவு என்ஜாய் பண்ண படம் சின்ன வயசுல. போக்கிரி இஸ் an A certificate film. சோ இட் இஸ் இப்போ இந்த பையன் இவன் அக்கண்டா பாத்துருக்கான். அக்கண்டா வந்து நான் பார்த்து டிஸ்டர்ப் ஆயிட்டேன். அக்கண்டா லெஃப்ட் மீ ஸ்கார்ட். சில சீன்ஸ்ல அதுல இருக்க வயலன்ஸ் பட் அவன் என்ஜாய் பண்ணிருக்கான். சோ என்னன்னு சொல்ல முடியல இது 2022ல கிட்ஸ் எப்படி இருக்காங்கன்னு. பட் யா இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு கிவ் கிட்ஸ் வாட் தே வாண்ட். அவங்களாம் நீ பார்த்து சேர்றா, நீ பார்த்து என்ஜாய் பண்ணி கூட, இதுக்குள்ள நான் வர மாட்டேன் அந்த மாதிரி கிட்ஸுக்குன்னு இருக்கிறது இட்ஸ் டெஃபினெட்லி அது இருக்கணும். நீங்க நீங்க சொல்றத வச்சு பார்த்தா யார் ஆக்சுவலி நமக்குலாம் வந்து பிஸ்கெட்ல இருந்து ஒரு பிஸ்கெட் சொன்னாங்க, or rather they just gave us a biscuit I think. But amount of choices these kids have today is எனக்கு வந்து லைட்டா லைட்டா டைவர்ட் ஆயிட்டேன். நீங்க வந்து போக்கிரி ரிலீஸ் ஆனப்ப 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சேன்னு சொன்னீங்களா, எனக்கு வந்து லைட்டா டைவர்ட் ஆயிடுச்சு. ஐயோ இவ்வளவு வயசு ஆயிடுச்சு. 3rd or 4th வந்தறலாம் because I was in my first year of college, so அதனால வந்து இல்ல அப்போ நான் தமிழ் போக்கிரி ரிலீஸ் ஆறப்ப. சரி என்ன இயர் அது? 2006. Telugu Movie was 2006 ன்னு நினைக்கிறேன். Okay, I was also still in school but probably high secondary. So. No. Oh shit. அப்போ 3rd ல 4th ல இருக்காங்க. Probably 4th of the. So yeah, so நான் லைட்டா டைவர்ட் ஆயிட்டேன், சாரி. யா சோ நீங்க இந்த குழந்தைங்க சொல்லிட்டு இருந்தீங்களா, ஏன்னா எனக்கு வீட்லயே ஒருத்தர் இருக்கான் சின்ன பையன், குமுதா சொன்னாங்க இல்லையா. சோ அவங்க வந்து விளையாண்டுட்டு இருந்தாலும் அவங்களோட காது வந்து இட் கீப்ஸ் லிசனிங் அப்படின்னு. ஸோ ரீசெண்டா வந்து ஐ ரியலைஸ் தட், ஏன்னா நாங்க ஏதோ பேசிட்டு இருந்தோம், நானும் ஸ்பௌஸும் பேசிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு வந்து இவனுக்கு வந்து நாங்க எதுவுமே சொல்லி கொடுக்கல அந்த மாதிரி. ஹி டிட் சம்திங் ஓகே. ஸோ நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்போ ஹி லிசன் டு தட் அண்ட் ஹி ரெப்ளிகேட்டட் தட். ஸோ எனக்கு வந்து அப்போ ஆச்சரியமா இருந்தது, வாவ் இவ்வளோ ஞாபகம் வச்சிருக்கானே அப்படின்னு. அண்ட் அதே மாதிரி விக்ரம், நீங்க சொன்ன மாதிரி வி டுக் ஹிம் டு விக்ரம். ஓகே, ஸோ அந்த காயத்ரி மர்டர் பண்ற சீன் அப்போ வந்து நான் கண்ணை மூடிட்டேன் அவன் கண்ணை. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் டு சீ தட் இன் தட். இப்பவே பார்க்க வேணாம். ஸோ நான் அப்போ என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, பேரலன் கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். கோஸ்ட்னு சொன்னா அவன் கண்ணை முடிப்பான் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ நாங்க பழகிட்டு அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி சீன்ஸ் வரப்போ வில் டெல் ஹிம் பேரலன் கோஸ்ட் கண்ணை முடிக்கும் அப்படின்னா அவன் கண்ணை முடிப்பான். ஓ ஓகே ஓகே. என்ன வந்து ரொம்ப பயமுறுத்தி வளர்த்தாங்க சரியா. சோ நான் வந்து சந்திரமுகி பார்த்துட்டு I think I was disturbed for 3 months. It was literally nothing. Wow. Okay. 3 months took me the first whole month I needed my aunt to sleep next to me because I was on vacation. அவங்க வீட்ல பார்த்தேன். Okay. I still remember I think it traumatized me so much. ஏன்னா நான் பார்க்க விடவே மாட்டாங்க வீட்ல பார்க்க. So but it's a good thing that you're sort of taking him to movies or extent you're trying to show him what it is. Yeah. So but Gayatri seems too much for any kid.
Yeah. Yeah. Strange Yeah. for us. அது வந்து எக்ஸ்ட்ரீம் Yeah. வயலன்ஸ் இல்லையா? பட் I think in a Yeah. way the memes that come later normalize it konjam. There's a lot of memes around her head. It is very funny later and didn't scar me now. So to think of Yeah. how, yeah. yeah. Anyway, Yeah. going back. ஸோ அப்படியே லைட்டா ஐ வாண்டட் டு டச் அப்பான் அந்த சாங்ஸ் போர்ஷன். Yeah. ராம், டு யூ திங்க் கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமா 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 ஆமா. ஏன்னா ஒரு ஈவன் ரொம்ப ரொம்ப ஒரு சில பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு, ஆக்சுவலா நல்லா இருக்கு. பட் எவ்ரி 10 minutes வர்றதுனால நம்ம ஆட்டோமேட்டிக்கா கை வந்து ஸ்கிப் பட்டனுக்கு தான் போகுது. சோ யா சோ என்னன்னா அகைன் நான் மறுபடியும் சொன்ன மாதிரி பாட்டுலாம் ரொம்ப ஓவர் டூ பண்ணிருந்தாங்க. எஸ்பெஷலி இந்த போன வாட்டி கூட சொல்லியிருந்தேன், இப்போ திருப்பி ஞாபகம் வருது. எல்லாமே முடிஞ்சு போய் பிளாஷ்பேக்ல அம்மா அப்பாவோட லவ் சாங் ஒன்று வரும் ஒரு ரேண்டமா. இட்ஸ் லைக் அந்த கேரக்டர்ஸ் தான் இறந்துட்டாங்கல்ல திருப்பி அவங்கள. சரி அவங்க ஆல்ரெடி தேர் மேரிட் they had a good happy life for like say 10 years. அவங்க லவ் ஸ்டோரி எனக்கு இப்போ தெரிஞ்சுக்க தேவையில்லை. சோ அது வந்து ஒரு narrative சாய்ஸாவே ஐ டோன்ட் கேர். ஓகே இருந்துட்டாங்க, they were happy, they died. now I don't want to know about their love story. அதுவும் ஒரு பாட்டு மூலமா 2 hours into the film நீங்க இப்போ பாட்டு போட்டு சொல்ல போறீங்கன்னா அது எனக்கு கடுப்பாயிடுச்சு. அப்படியே சேம் சரி படம் முடிய போகுது, கிளைமேக்ஸ் உள்ள போகுதுன்னா இன்னொரு லிட்டரலி சோல்ஜர் யூனிஃபார்ம் போட்டு ஃபாரஸ்ட்ல போற பாட்டு ஒரு சாங் இருக்கும், அதெல்லாம் பிடிக்கல. பட் அகைன் திருப்பி நான் சங்கீத வர்மா எழுதின பீஸ் படிக்கும் போது அவங்க லிரிக்ஸ் வச்சு ஒன்னு சொல்லியிருந்தாங்க, தட் ஹவு எவ்ரி சாங் சர்வ்ஸ் எ பர்பஸ். அதுல ஒரு சாங் வந்து ரமேஷ் அரவிந்த் வந்து எங்க அப்பா வந்து எவ்வளவு ஸ்ட்ரிக்டானவர்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும். சோ அந்த பாட்டு வந்து இட் இன்ட்ரோடியூசஸ் தி கிட்ஸ் டு தி கிராண்ட்ஃபாதர். சோ அந்த மாதிரி எல்லா பாட்டுமே ஒரு எனக்கு ஆக்சுவலா பிடிச்ச பாட்டு வந்து அந்த வில்லன் வந்து சுதாகர் வந்து அவர் அப்பாக்கு வந்து நான் ஒரு ராபின் ஹுட், நான் ஒரு ஜேம்ஸ் பாண்ட், நான் ஒரு ராம்போன்னு சொல்லியிருப்பேன். அது ஐ ஆக்சுவலி என்ஜாய்ட் தட் சாங் பிகாஸ் அதுதான் ஆக்சுவலி தெரிஞ்சு அவங்க சைல்டிஷா பண்ணியிருந்தாங்க. மீது எல்லாமே தெரியாம சைல்டிஷா பண்ண மாதிரி இருந்தது. பட் எல்லா சாங்குமே ஒரு பர்பஸ் இருந்தது. ஆனாலும் இவ்வளவு சாங்ஸ் வச்சிருக்க தேவையில்லை தான். சோ குமுதா, நான் உங்ககிட்ட வந்து இதே கேள்விதான் பட் வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேக்குறேன். எத்தனை பாட்டு நீங்க ஸ்கிப் பண்ணீங்க? I think I heard the first song. Sariyana. I think the first song is very narrative in terms of how mischievous the kids are. Right. So அது the flow. So எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா ஜெனரலாவே if song narrates the story அந்த ஃப்ளோலயே போச்சுன்னா நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன், பாப்பேன். அது ரொம்ப திடீர்னு கட் பண்ணி ஒரு டெசர்ட்ல கொண்டு போய் வச்சு டான்ஸ் ஆடினாங்கன்னா ஆப்வியஸா ஸ்கிப் பண்ணுவேன். சோ இது வீட்லயே நடந்தது, அப்படி அந்த ஃப்ளோ இருந்ததுனால பார்த்தேன் ஃபர்ஸ்ட் சாங். ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் ஐ திங்க் தட் வாஸ் தி ஒன்லி சாங் ஐ சா. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இப்படிதான் எல்லா சாங்கும் இருக்கும் போல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் வந்துருச்சு. பிளஸ் அதை ஸ்கிப் பண்ணாலும் ஸ்டோரி பெருசா மாறல. there's nothing very crucial in those songs that will change the story line அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா I skipped every other song. But that the villain song அவர் சொன்ன மாதிரி the amount of effort that went into the song அத கொஞ்சம் மூவில போட்டுருக்கலாம், நரேஷன்ல போட்டுருக்கலாம். ஆக்சுவலா அந்த பாட்டு வந்து அதே எனக்கு வந்து அந்த பாட்டு ஒண்ணு பிடிச்சிருந்தது. அந்த குழந்தைங்க அந்த மிஸ்சீவஸா இருக்கிற அந்த சாங் ஒண்ணு. அண்ட் வந்து நம்ம பிரம்மானந்தமோட வர பாட்டு வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. So while we are talking about that song, நான் வந்து பிரம்மானந்தம் பத்தியும் கேட்கணும், எஸ்பெஷலி ராம் உங்ககிட்ட. பிகாஸ் நீங்க வந்து தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் நான் வந்து தெலுங்கு படம் பார்க்காமலாம் இல்ல. பட் நான் பார்த்த வரைக்கும் பிரம்மானந்தம் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் கைண்ட் ஆஃப் ரோல் வந்து நான் பார்த்தது இல்ல. ஸோ ஒன்னு ஒரு சீனுக்கு வருவாரு, இல்ல 2 சீனுக்கு வருவாரு, இல்ல திடீர்னு வந்து சம்மந்தமே இல்லாம படத்துல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அது வந்து அவர் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தெலுங்கு சினிமாவே மொத்தமா ஒரு எஃபர்ட் எடுத்து பண்றாங்களா அப்படின்றது எனக்கு. பட் இதுல வந்து இட் வாஸ் கைண்ட் ஆஃப் டிஃபரெண்ட் ஃபார் மீ. சோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணிருக்காரா? ஹவ் யூ சீன் எனி ஃபிலிம்ஸ்? வெரி வெல் பிளேட் பிரதீப். நீங்க இப்போ கேட்ட கேள்வி வந்து எனக்கு அப்போ பேசுனது அப்படியே ஞாபகம் வந்துருச்சு. பிரம்மானந்தம் வந்து he has played a couple of dramatic roles in 90s and like very few, like they're countable on fingertips தான். பாபாய் ஹோட்டல்னு சொல்லி ஒரு படம் இருக்கு, நம்ம அடிக்கடி பாக்குற ஒரு ஜிஃப் ஒன்னு, பிரம்மானந்தம் ஷாடா இப்படியே பாக்குற ஒரு ஜிஃப் ஒன்னு இருக்கும். அந்த ஜிஃப் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி a sad scene in this film called பாபாய் ஹோட்டல் in which he played a pretty dramatic role. அது ஒன்னு இருக்கு. அண்ட் சூப்பர் ஹீரோஸ்ன்னு சொல்லி ஒரு படம் இருக்கு, ஏவிஎஸ் சொல்லி இன்னொரு சீனியர் வெட்டரன் கமெடியன் இருந்தாரு, அவரு டைரக்ட் பண்ண ஒரு படம். அதுல வந்து
காமெடி தான், பட் அதுல கொஞ்சம் ஒரு சிம்பத்தட்டிக்காலாம் காமிச்சிருப்பாங்க. அண்ட் there is a terrible film called நரசிம்ஹுல், ஜூனியர் என்டிஆர் நடிச்ச. தெரியும் கஜேந்திரா. நோ கஜேந்திரா சிம்ஹாத்ரி. கஜேந்திரா சிம்ஹாத்ரி அது நல்ல படங்க. நல்ல படம் இந்த சென்ஸ், அது ஹிட் படம் தான். அது வந்து ராஜமௌலி டைரக்ட் பண்ண படம் இல்ல? ராஜமௌலி படம். ரைட். நரசிம்ஹுல் இஸ் a very bad film. அதுல he had one good scene. அந்த படத்துல இருக்கிற ஒரே நல்ல சீன் belongs to பிரம்மானந்தம்'s dramatic performance. Okay. Dramatic கம்மிதான். Okay. Yeah, again overall say if so நீங்க குமுதா வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க இந்த சின்ன வயசுல இந்த படத்தை பார்த்திருந்தேன் அப்படின்னா maybe I would have liked it அப்படின்ற மாதிரி. But what do you think if we show this film to இப்ப இருக்கிற குழந்தைங்க? ஏன்னா நம்ம பேசிட்டு இருந்ததை வச்சு I wanted to check. ஏன்னா என் பையனே வந்து I really feel for 3 years old he is over smart. I don't know if this is the case. ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் வந்து அந்த மாதிரி தான் மாறுமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இவனை பாக்குறப்ப வந்துட்டு he seems to be over smart. அண்ட் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டா தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு 2 வயசு 3 வயசுல கின்னஸ் ரெக்கார்ட்லாம் பண்றாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ த நீட் ஃபார் தட், பட் தட் இஸ் a topic for another day. ஆனா வாட் டு யூ திங்க் குமுதா, நீங்க இப்போ நம்ம இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு போட்டு காட்டணும் அப்படின்னா? I think children today பேசிக்காவே அவங்களுக்கு வந்து they have a lot of questioning skills. நம்மளும் அந்த என்வாயன்மெண்ட் அதுக்காக குடுக்குறோம்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளும் வந்து என்கரேஜ் பண்றோம் கேள்வி கேட்கறத அப்படின்ற அந்த கனோட்டேஷன்ல வச்சு பார்க்கும்போது ஐ ஃபீல் லைக் தே வில் குவெஸ்சன் அ லாட். திடீர்னு ஏன் இப்படி நடக்குது? ஸோ இப்போ நம்ம வந்து இப்ப நம்ம சேஃப்டி ரொம்ப பிரைமரியா வி வில் டாக் டு தெம் இல்லையா? அப்பா அம்மா எல்லாம் எங்கேயும் போக கூடாது, அப்பா அம்மாட்ட சொல்லணும், எது நடந்தாலும் வந்து சொல்லணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தட் இன்சிடென்ட் வேர் அவங்க அப்பா அம்மா இறந்துருவாங்க, but the kids will come home alone. போலீஸ் வந்து வீட்டுல டிராப் பண்ணிட்டு ஓகே டாடா பை பை, நீங்க பத்திரமா இருந்துக்கோங்க, நாளைக்கு உங்க தாத்தா வருவாரு, இன்னைக்கு நைட் ஒருத்தவங்க உங்களுக்கு கொல்ல வருவாங்க அப்படின்ற மாதிரி செட் போட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க இல்லையா? சோ அந்த இடத்துல ஸ்பெசிபிக்லி ஐ ஃபீல் லைக் கிட்ஸ் வில் ஹாவ் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். எப்படி இது பண்றாங்க அந்த மாதிரி லாஜிக் இஸ் சம்திங் தட் வில் கம் இன் டு பிளேன்னு நினைக்கிறேன். கிவன் தட் நம்ம நிறைய அதே இதுல சொல்றோம் இல்லையா? நம்ம இந்த மாதிரி டுடே நான்லாம் வந்து பிரபுதேவா படத்துல பேர் மறந்துச்சு, அந்த ஹீரோயினுக்கு சாரியில லைட் எல்லாம் மாறும்போது ஐ லிட்டரலி தாட் there's a saree like that. சரியா? நான் எனக்கு சாரி வாங்கணும், இது ரொம்ப ஆசையா இருக்கு. மிஸ்டர் ரோமியோ குஷி படத்துலயும் அந்த ஜோதிகாவோட ட்ரெஸ் கலர் மாறும்போது இட்ஸ் லைக் ஓ ஷிட் ஐ வாண்ட் சம்திங் லைக் திஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைச்ச டைம் இருக்கு. எனக்கு ஐடியாவே இல்ல இதெல்லாம் வந்து இதுல பண்ணுவாங்க, they do after post இதுல பண்ணுவாங்க, டப்பிங் ஒருத்தர் பண்ணுவாரு, டூப்லாம் இருப்பாங்கன்றதே எனக்கு ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சது இல்லையா? சோ ஐ திங்க் அந்த ஆக்சஸ் டு தட் இன்ஃபர்மேஷன் கிட்ஸ் ஹேவ் வெரி ஏர்லி டுடே. சோ பேசிக்கா கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தெரியறதுனால ஐ ஃபீல் லைக் அந்த அளவுக்கு இட் ஒன்ட் ஒர்க் அவுட் ஃபார் தெம். பட் பொறுமை, அந்த டைம் ஸ்பேன் பொறுமையுமே வந்து ஐ ஃபீல் லைக் தட் சம்திங் தட் they are cursed with. நம்மளுமே ஆசஸ் இதே படத்தை 90s நான் டிவில பாத்திருந்தேன்னா அட்வர்டைஸ்மெண்டோட பாட்டு ஸ்கிப் பண்ணாம பாத்திருப்பேன். எல்லா பாட்டு இன்க்ளூசிவ் அட்வர்டைஸ்மெண்ட் பாத்திருப்பேன். இன்னைக்கு பிகாஸ் ஐ ஹாவ் த feasibility to skip, the first thing that I want to do is skip. ஒரு ஆவரேஜ் இஸ் ஆல்சோ சம்திங் அப்படின்றது இன்னைக்கு கிடையாது. நல்லதாதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. So I feel like kids might question a lot. Okay. The logic and everything. Ram? Yeah, like I completely second that. எனக்கு எப்படின்னா like again I go back to my 8-year-old cousin and my interaction with him. ரொம்ப கேள்வி கேட்பான். லைக் அவனுக்கு எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சாலும் ரொம்ப கேள்வி கேட்பான். இந்த மாதிரி ஒரு படத்துல வந்து எதுக்கு அவங்க இப்படி பண்றாங்க, எதுக்கு தாத்தா இப்படி பிஹேவ் பண்றாருன்னா கேட்டா அதுக்கு எந்த ஒரு லாஜிக்கலான ஆன்சருமே கிடையாது. எதுக்கு அவங்க தனியா வீட்டுல இருக்காங்க, அம்மா அப்பா போனதுக்கு அப்புறம் இல்ல, அதுக்கு லாஜிக்கே இல்ல அதுக்கு. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் கதை நடக்கணும்ன்றதுக்காக சில விஷயங்கள்லாம் இருக்குதுல. ஸோ யா இட் ஒன்ட், ஐ ரியலி டோன்ட் திங்க் இட் ஒர்க்ஸ் ஃபார் கிட்ஸ் லைக் 5-year-olds 6-year-olds. இந்த படம்னே இல்ல எனக்கு தெரிஞ்சு. அவங்களுக்கு 2000s வந்த படங்கள் பார்த்தாலும் 2000s வந்த ப்ராப்பர் ஹிட்டான படங்கள் பார்த்தாலே ஐ டோன்ட் திங்க் தே ஆர் கோயிங் டு லைக் இட். ஃபில்மோட ஷெல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு எனக்கு தோணுது. லைக் ரொம்ப இதெல்லாம் தேராது சுத்தமா. சோ இது கேக்குறப்ப எனக்கு அப்படியே இன்னொரு கேள்வி வந்துச்சு. அந்த அவங்க அப்பா அம்மா இறந்துருவாங்க இல்லையா? அண்ட்
that too in front of that kids, ரெண்டு பேர் கண்ணு முன்னாடி அவங்க இறந்து கிடப்பாங்க. ஸோ அந்த ட்ராமா ப்ராசஸிங்ன்றதே வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா? ஸோ எனக்கு என்னமோ see I know that is a very hard thing to process for a kid. அத வந்து அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கே வந்துட்டு it will take a lot of time. பட் இதுல வந்து இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்டா ஹேண்டில் பண்ணிருக்கலாமோன்னு நினைக்கிறீங்களா ராம்? Again, you see, I keep going back to the fact that இது வந்து குழந்தைகளுக்காக எடுத்த படம். அவங்களுக்கு வந்து அந்த சென்டிமெண்டாலிட்டி ஒன்ஸ் யூ ட்ராமா தான். அகைன் திருப்பி லாஜிக் தான் இது. அவ்வளோ ட்ராமா வச்சுக்கிட்டு அவங்க நார்மலா அடுத்த நாளோ இல்ல 2 நாளுக்கு அப்புறமா டிவி பார்த்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து டிவி பார்த்துட்டு தூங்கிடுறாங்களே, எப்படின்னா லாஜிக் இல்லதான். பட் அகைன் இட் இஸ் டன் பிகாஸ் story has to move forward and obviously, and one thing I liked about this film is இது வந்து sentiment வந்து melodrama வந்து அவ்வளவா milk பண்ணிருக்க மாட்டாங்க. So in one way I am glad that they didn't take this into எப்படி melodrama பான் மாதிரியா இது ஆக்காம இருந்ததுக்கு I was happy. But yeah, அந்த கேள்வி அதை பத்தி நினைச்சோம்னா ஏன் ட்ராமா எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்னா they wanted to keep it light hearted. Probably they could have done கொஞ்சம் ஆர்கானிக்கா பண்ணிருக்கலாம். But no, yeah, 1997 இல்ல அந்த ஆர்கானிக் மூவ்மெண்ட் வந்து தான் கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன் நான். I don't know. படம் ஃபுல்லாவே மிஸ் ஆச்சு. நிறைய இன்கன்சிஸ்டன்சி இருந்துச்சு இல்ல? ஆமா. So I also remember quoting this. எப்படின்னா அந்த எல்லாத்தையும் வந்து கிரன்ச் பண்ணி வச்சிடணும், எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஃபுல் மீல் தட்டுல இருக்குன்னா எல்லாமே பினிஷ் பண்ணிடணும்ன்ற அந்த கான்செப்ட்ல அவங்க ஆரம்பிச்சதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் எல்லாமே முடிச்சிடணும் அப்படின்னு ரொம்ப ஸ்குவீஸ் பண்ணி கட் பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கு மொத்தமா. நான் காட்டிடுவேன் அந்த எஸ்பெஷலி ராம் சொன்ன அந்த அப்பா அம்மாவோட லவ் சாங்லாம் 100% எலிமினேட் பண்ணிருக்கோம். தேவையே இல்ல. அட்லீஸ்ட் எனக்கு எப்படி இருந்ததுன்னா அட்லீஸ்ட் அவங்க வீட்டை விட்டு ஓடி போனதோட கட் பண்ணிருக்கலாம். அதுல ஒரு பாட்டு வச்சாங்க பாத்தீங்களா, அது வந்து ஐ திங்க் தட் வாஸ் த எபிடோம் ஆஃப் மை பேஷன்ஸ் லெவல். அதுக்கப்புறம் ஐ வாஸ் லைக் நான் கிளைமேக்ஸ் போய் ஸ்கிப் பண்ணி மாத்துறேன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ கண்டிப்பா அண்ட் பட் ஆஸ் இஸ் ட்ராமா ப்ராசஸிங் ஆர் த டாபிக் ஆஃப் தட் இட் செல்ஃப் இஸ் வெரி வாஸ் நாட் வெரி அவைலபிள் இன் த 90s. எனக்கு நான்லாம் வந்து அதான் நான் 90s பாத்துருந்தேன்னா இதுதான் நார்மல்னு கூட நம்பிருப்பேன். இப்படிதான் இருக்கும் போல, ஓகே ஒரு நாள் இருப்பாங்க இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சிருப்பேன். அந்த லாஜிக்கல் கொஸ்டினிங் வந்து எனக்கு அப்ப தோணி இருக்காது. தொலைஞ்சு போறோம் எனிதிங் வந்து நம்புற மாதிரிதான் இருந்தது எனக்கு. அப்ப பாத்திருந்தா அப்படிதான் இருந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு எதுவுமே கேள்வி கேட்டுக்க மாட்டோம், ஒரு லாஜிக் பார்த்திருக்க மாட்டோம். சோ ஐ ஃபீல் லைக் அப்போ இருந்த அந்த ஒரு சினிமா என்வாயன்மெண்ட்டுக்கு ட்ராமா ப்ராசஸிங் wouldn't have even struck the director's mind as one of the options to exercise. அப்படியே இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். ஒரு யோசிச்சிருக்கவே மாட்டாரு அப்படின்னு தான் தோணுது. completely agree. But I think ராமோட பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. how he mentioned ரொம்ப லைட் ஹார்ட்டடாவே வச்சிருந்தாங்க. they didn't want to milk emotions. I think again that concentrates so much on a kids movie. That's what kids want to see. They don't want to see sadness. They don't want to feel other emotions, but just happy emotions or humor in a movie. So ஒருவேளை நீங்க ராம் சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறப்போ இந்த நிறைய சாங்ஸ் வச்சதும் மேபி அதுக்காக கூட இருந்திருக்கலாம். 100% because kids love songs இல்லையா? So maybe அதனால கூட இருந்திருக்கலாம். ஏன்னா again song had a story for itself இல்லையா? So I think they would have really liked it. ஏன்னா again so இப்ப பையனை வந்து என் பையன் again I have to go back to him because எனக்கு இருக்கிற ரெஃபரன்ஸ் அவன் தான். ஸோ இப்போ ஏதாவது படத்துக்கு போறோம் அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருச்சிற்றம்பலமே போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா வந்து அவன் இது பண்ணல, ரொம்ப அடம் பிடிக்கல இது பண்ணிட்டே இருந்தான். இறா தாய் கிளை பாட்டு வரேன்டா, வெயிட் பண்ற, பாத்துட்டு போய் பாப்கார்ன் வாங்கிக்கலாம்டா அப்படின்னு சொல்லி அவனை உட்கார. ஸோ ஓகே தாய் கிளை பாட்டு வருது அப்படின்றத அவனுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ மேபி தட் மைட் பி த ரீசன் for having so many songs. Makes sense. You can hold the kids if you watch like okay ஏதோ ஒன்று நடக்குது. It's not just drama, it's not just people talking, people are dancing around, people are wearing new costumes, they are showing toys, they are showing new locations. So it's a very it's a trick to hold people, hold kids especially. Okay,
songs as such the basic concept நம்ம சின்ன வயசுல எல்லாம் கிண்டல் பண்ணுவோம்ல, நம்மள என்ன சொல்லுவோம், ஒரு ஃபுல் பாட்டு லிரிக் உனக்கு தெரியுது, ஆனா உனக்கு இந்த படிக்க தெரியல, இந்த சாப்டர் ஞாபகம் வச்சுக்க தெரியல. சோ ஐ திங்க் அந்த கான்செப்ட்னாலதான் இருக்கும் 100%. ஏன்னா பாட்டு வந்து இட் வுட் பி வெரி ஈஸி, ரொம்ப ஞாபகம் வச்சுக்க முடியும் அவங்களால, ரொம்ப அட்ராக்ட் பண்ணுவோம் ஈஸியா. சோ டு ஹோல்ட் தி கிட்ஸ் டுகெதர் பிகாஸ் இட்ஸ் 100% கிட்ஸ் மூவி, மெயின் ஆடியன்ஸே அவங்க தான் அந்த படத்துல. சோ அத வச்சு பார்க்கும்போது it could have been for that. Okay. Yeah, makes sense. So again இப்போ வந்து நம்ம அந்த ஷோட எண்டுக்கு வந்துட்டோம். We'll just wind up. But உங்களை அனுப்புறதுக்கு முன்னாடி I want to get a couple of children's recommendations. நிறைய வேணா, ஒரு ரெண்டு not necessarily an Indian film, but maybe எந்த லாங்குவேஜ் ஃபில்மா இருந்தாலும் உங்களை வந்து டச் பண்ண ஃபில்மா இருக்கலாம், இல்ல வந்து உங்களை ரொம்ப பாதிச்ச படமா இருக்கலாம், இல்ல நீங்க என்ஜாய் பண்ணி பார்த்த படமா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். குழந்தைகள் படம் நீங்க வந்து யாராவது பார்க்கணும் அப்படின்னு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு எந்த படம் ஞாபகத்துக்கு வருது? ஏதோ 2 படம் சொல்லுங்க போதும். குமுதா சரி, ராம் சொல்லுங்க. ராம் நீங்களே சொல்லுங்க. லாஸ்ட் டைம் சொன்னதா சொன்ன ஆன்சர் கூட ஞாபகம் இருக்கு எனக்கு. உலக சினிமா அறிவாளி மாதிரி ஈரானியன் சினிமால 2 திரைப்படங்கள் இருக்குது. ஒன்னு வந்து ஜஃபர் பனாஹியா, சாரி அப்பாஸ் கியாரோஸ்தமிஸ் வேரியஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹோம். ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான படம். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட், ரொம்ப கான்ஃபிளிக்ட், ரொம்ப சின்ன கான்ஃபிளிக்ட், பியூட்டிஃபுல்லி டன் ஃபிலிம். லைக் அதை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம நீங்க போய் பார்த்துட்டீங்கன்னா ஐ திங்க் இட் லைக் எக்ஸ்டென்சுவேட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொன்னு வந்து ஆப்வியஸ்லி சில்ட்ரன் ஆஃப் ஹெவன், மஜித் நஃபீஸ் சில்ட்ரன் ஆஃப் ஹெவன். சரி, குமுதா. பிரதீப் மொத்தமா மறந்துச்சு லாஸ்ட் டைம் என்ன ரெக்கமெண்டேஷன் சொன்னேன். பட் பரவாயில்ல, நீங்க புது ரெக்கமெண்டேஷன் சொல்லுங்க. லாஸ்ட் டைம் தேண்டி எடுத்தோம்னு நினைக்கிறேன். there was some I could think of that movie where the child நீங்க வந்து அந்த I think it's a Norwegian film இல்லையா? அந்த குழந்தை வந்து ஆமா கோப்பன்ஹேகன் காப்பர் or something. Exactly. That I think that movie sort of stuck with me for a very long time. I would say na I think I was very ignorant to, especially to know that it's a true story, and they brought the child actor and narrated his life story. It was a female director and they narrated his life story. So that is something really touched me. ரொம்ப நாள் அத பத்தி யோசிச்சிட்டே இருந்தேன். I followed up. I saw they won some awards, so I was very happy when I saw that. And the child got a passport after the movie. The child now goes to school. So that movie sort of changed the entire life for that child actor. I think that really touched me. Okay. The other one I want to mention is the Netflixல கூட இருக்கு. I can't recollect the name. The boy whose face is sort of disoriented. Wonder. Yeah. I'm so sorry, I'm bad at names, but I think Wonder is also something that I literally recommended everybody to watch. Very simple, very neatly done, but teaches you a lot. I think leaves you with a lot of information, lot of emotions. So those are my 2 recommendations. Copenhagen could be a little too much for kids, but because the one-liner of it itself is saying அவன் கேஸ் போடுவான் அவங்க அப்பா அம்மா மேல, என்ன எதுக்கு பெத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, you had no right to reproduce me and not care for me. So I think that's something that all of us talk about today. So yeah, that movie is a must watch. Also Dev Patel Lion and சொல்லி ஒரு படம் பார்த்திருப்பீங்க? இல்ல, நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் பார்க்கல. Moving film. It's not, see, kids can watch it. It's not necessarily a kids film, but it is a family friendly, kid friendly film da. Beautiful film, man. Beautiful. Kids, okay. I think kids will also appreciate that film. It's about the kid, his journey. Lovely film. So now வந்து if you are into anime movies and Studio Ghibli movies அப்படின்னா, I'm not sure if you watched this film. Grave of the Fireflies ன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. And again, it is not a kids friendly movie, but இது வந்து ஒரு போஸ்ட் வார் ஜப்பான்ல நடக்கிற மாதிரி ஒரு கதை. ஒரு அண்ணனும் தங்கச்சி வந்து தப்பிச்சிருவாங்க and how they survive அப்படின்ற மாதிரி. If you find time, I think it's on Netflix. முடிஞ்சா பாருங்க. But again, I'll word of warning, ரொம்ப
if you are in a good mood, don't watch that movie. கண்டிப்பா உங்க மூட ஸ்பாயில் பண்ணிடும், because that is so traumatic ஆன ஒரு படம். ஸ்டுடியோ கிப்லிலே வந்த one of the most serious films அது actually. Yeah. But that's a lot of evolution, no, from little soldiers to watching something very realistic. I think that's what changes the ideology of kids today. நான் நம்பியிருப்பேன் எது நடத்தினாலும். இப்போ I think these are the important layers for a child today. Yeah. See, the படத்தோட flaws எல்லாமே சொல்லி முடிச்சிட்டா, I'm glad that something like Little Soldiers got made in Telugu in 90s. That itself is a huge achievement தான் எனக்கு தெரிஞ்சு. அந்த காலத்துல அந்த படம் ஓடுனதே வந்து I think பெரிய அச்சீவ்மெண்ட் தான். டைரக்டர் குண்ணம் கங்கராஜன் சொல்லி அவர் இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தார். அவர் ஆல்மோஸ்ட் லிட்டில் சோல்ஜர்ஸ் எடுக்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி he had the story ready. So he made it for kids. Whether it's not இப்போ நம்ம பார்க்கறது ஒர்க் ஆகலன்னா இட்ஸ் ஓகே, பட் அந்த படத்தை எடுத்த objective வந்து அவங்க அதை fulfill பண்ணிட்டாங்க. So I'm glad something like that exists, yeah, to be honest, and I'm pretty sure it gave great time for people, for kids back then, and அவங்களுக்கு ஒரு பெரிய மெமரியா இருக்கும்ல டெஃபினட்டா அவங்க சின்ன வயசுல பார்த்து. அந்த வகையில பிரதீப் சொல்றத வச்சு பார்த்தா there was nothing Telugu. Yeah, exactly. Yeah, this is definitely a classic and an amazing attempt by the director, from what you're saying. Make it into a movie. Yeah. Thank you once again. Thank you very much, Kumuda and Ram, for joining again. And இந்த தடவை வந்து ரெக்கார்டிங் இருக்கு அப்படியே. So I'm glad that it is there. Yeah. So we are also glad. so sorry. அது வந்து என்னோட மிஸ்டேக் தான். I should have been clever enough to check that before. But once again, thank you very much. Nice to revisit this whole thing. It's nice to revisit this whole thing. சொல்ல போனா. So thank you very much for coming on the podcast and doing it. And again, நீங்க வந்து உங்களுக்கு டைம் கிடைச்சா keep listening to the podcast. And I know planning to bring நிறைய குழந்தைகள் சினிமா. And if you are into that, hope you like some of the recommendations on the podcast. Definitely. So, thank you once again, both of you. Thank you. Always thank you, Ram. As always, it's very nice talking to you both. Thank you. Same. Thank you. Bye. Good night. Yeah. Okay then. Bye. Good night. Bye. உங்களுக்கு இந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட்டுக்கு தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுத்துட்டு வாங்க. எங்கள் பாட்காஸ்ட் நீங்கள் எங்கே உங்களோட பாட்காஸ்ட் கேட்குறீங்களோ அந்த செயலிகளில் எல்லா செயலிகள்லையும் அவைலபிளாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஸ்பாட்டிஃபைலையோ இல்லை ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் கேட்குறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 5 ஸ்டார் உங்களோட ரேட்டிங் வந்து கொடுக்கலாம். ஸோ இது இன்னும் நிறைய பேரை சென்றடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக மறக்காமல் உங்களுடைய ஸ்டார் ரேட்டிங்கை வந்து ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் கொடுங்க. அண்ட் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட வேறொரு விருந்தினரோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரதீப். நன்றி. I'm a very good girl, send me old teacher, my dear brother. Anni manji habit